ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸை மனசார நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆக முடியும். இப்போ ரீடிங்கில் நம்ம போகலாம். அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கீங்க. நீங்கள் வேலை செய்கிறதுல உங்களுக்கு கவனம் இருக்க மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பின்தங்கி தான் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ மனசில் முழுமையாக இருக்கக்கூடிய மெயினாக வரக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லவ் தான். உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான அந்த பர்சன் தான் பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஞாபகம் மட்டும்தான் மெயினாக உங்கள் மைண்டில் இருக்குது. மற்ற விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மற்ற விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா வேலை பண்ணுங்கள். எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வாங்க. மைண்டை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் இனி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு லக்காக அமையும். அதாவது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப நல்லா இருக்கீங்க பாசிட்டிவாக, இன்னொரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய மனசில் இந்த எண்ணம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் நெகட்டிவாக நடந்தாலும் சரி பாசிட்டிவாக நடந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாசிட்டிவை மட்டும் எடுத்துகிட்டு முன்னோக்கி போகிற மாதிரி நீங்கள் பாருங்கள். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தான் உங்களுக்கான அந்த நல்ல வழிகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த லவ் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர மற்ற விஷயங்களில் எந்த விதமான சக்ஸஸும் நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாகவே உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை நினச்சி தான் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங்கோடு அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட், அதாவது சோம்பேறித்தனத்தை நீங்கள் மாற்றிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும்.